வலியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜட்ஜு வள்ளிக்கிட்ட உண்மை சொல்லுமா, உன்னோட விருப்பத்தோடு தான் இந்த வேலன் உங்கள் இடத்த தாலி கட்டினாரா அப்படின்னு கேட்க, ஆமாம் நாங்கள் 2 பேரும் காதலிச்சது உண்மைதான். எனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணாங்க. அதனால தான் வேலனை என்னோட கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன். என்னோட விருப்பத்தோடு தான் வேலன் எங்கள் கழுத்தில் தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே வேலனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆனால் ரஞ்சித் அந்த கோர்ட்லேயே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜு ஒரு பக்கம் அவரோட தீர்ப்பை வந்து சொல்கிறாங்க. இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதாகவும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலன் கோட்டை விட்டு வெளியில் வந்ததுமே ரஞ்சித் இந்த விஷயத்தை பற்றி வேதநாயகி கிட்ட சொல்ல, வேலனை பார்த்ததுமே ரஞ்சித் கோவப்பட்டு வேலனோட சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. வள்ளி அங்கே வந்து ரஞ்சித்தை வந்து திட்டுறாங்க. முதல்ல சட்டையிலேருந்து கையை எடு அப்படின்னு சொன்னதுமே ரஞ்சித் வந்து கையை எடுத்துட்டு, இங்கே பாரு நான் இவனை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் உன்னை நான் விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு ரஞ்சித் அங்கேருந்து போயிடுறாங்க. வள்ளி நேராக வேலன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, உன்னை நான் காப்பாற்றி விட்டதுக்கு காரணம் எனக்கு உண்மையில் இருக்கிற காதல்லாம் கிடையாது. எனக்கு உண்மையில காதலே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நீ இவ்வளோ நாளாக விசுவாசமாக இருந்திருக்கேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன். ஆனால் இதே காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவை பார்க்குற நீ வந்த, அவ்வளோதான், உனக்கு அந்த வீட்டு பக்கம் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, ஏய் என்னடி நீ, அவன் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காண்டி அப்படின்னு சொல்ல, அம்மா நீயும் பேசாத, நீயும் அந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் என்னோட முடிவும் கூட. நான் இப்போது அப்பா கூட தான் இருப்பேன். எனக்கு அவர் நல்லபடியாக குணமாகி வரணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து போயிடுறாங்க. வேலன் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஐயா என்னை ஏற்றுப்பாரு, மேடம் முதல்ல ஐயாவை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வேதநாயகி வள்ளியோட பேக்கெல்லாம் தூக்கி வெளியில் வீசுகிறாங்க. உடனே வள்ளி என்னாச்சு அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், அந்த வேலனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ரத்னவேலோட பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்தேன்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, வள்ளியோட சித்தப்பா சித்தியா எல்லாரும் வந்து வேதநாயகி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் வேதநாயகி எதையும் கேட்க மாட்டாங்க. அவள் சொல்கிற எதையும் நான் கேட்குற மாதிரி இல்லை, அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போது வள்ளி வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பாவோட இமேஜ் வந்து பாதிக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் இப்படி சொன்னேன், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, வேதநாயகி அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போது வள்ளி ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்துட்டு, அப்போ இதுதான் உங்களோட முடிவா அப்படின்னு கேட்க, சரி நான் வந்து என்னோட அப்பாவை பார்த்துட்டு போயிடுறேன், ஒரே ஒரு முறை நான் அவரை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ பார்க்கவே முடியாது, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்ல, வள்ளி ரொம்ப நேரமாக கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பாவை நீ பார்க்க முடியாது, அப்படியே வெளியில் போட சொல்ல, அப்போ இதுதான் உங்களோட முடிவா, அப்போ என்னோட முடிவை சொல்கிறேன் கேளுங்க, எங்கள் அப்பாவை பார்க்காம நான் இங்கேருந்து வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வள்ளி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. வேதநாயகி நீ போனா போ, போகாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. வள்ளி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா செம கோவத்தில் இருப்பாங்க. அப்படியே நியூஸ் சேனலே பார்த்துக்கிட்டு வள்ளியோட வேலனோட நியூஸை வந்து பார்த்துக்கிட்டே வந்து முறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்றதுனால அவங்க அம்மா ஜூஸ் கொண்டு வர, அப்படியே ரேணுகா பக்கத்தில் பயந்துக்கிட்டு போயிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஜூஸை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பயந்துட்டு நின்று ரேணுகா ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொண்டு போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்களாவது அவகிட்ட இந்த ஜூஸை கொடுங்கன்னு சொல்ல, ஐயோ அவர் ரொம்ப கோவமாக இருக்கா, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பயப்படுறாரு. 2 பேரும் பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க, ரேணுகாவோட அண்ணன் கார்த்திக் வந்துட்டு அந்த ஜூஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ரேணுகா கிட்டே கொடுக்குறாங்க. ரேணுகா இந்த ஜூஸை குடி, ஏன் நீ சாப்பிடாம இருக்க, அந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை கொடுக்க, ரேணுகா பயங்கரமாக கோவப்பட்டு அந்த ஜூஸை வாங்கி அப்படியே அந்த டிவி முன்னாடியே வந்து அடிக்கிறாங்க. அந்த டிவியே உடஞ்சிருது. அந்த அளவுக்கு வேகமாக கோவமாக கத்தி அந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. உடனே வந்து எல்லாரும் அப்படியே பயந்து போகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, அங்கே என்னோட வாழ்க்கையை போயிடுச்சு, இப்போ ஜூஸ் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, நீ வந்து கவலைப்படாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வேலனையும் அந்த குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து நீ அனுபவிக்கிற இந்த வழியை அவனோட தங்கச்சிக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல, என்ன பண்ணுவேன், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ரேணுகாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பேசுகிறாங்க. உடனே ரேணுகா கோவப்பட்டு அவங்க அம்மாவோட கழுத்தை பிடிச்சி, என்ன சொல்கிற நீ, என்ன பேசுகிற நீ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரேணுகாவுக்கு பயங்கர கோவம் வருது. எப்படியோ கார்த்திக் கன்வின்ஸ் பண்ண ரேணுகா வந்துட்டு, நீ பண்ணுறியோ இல்லையோ அந்த வள்ளியும் வேலனையும் நான் நல்லாவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.